Hi friends, welcome back to my channel Banu's Recipe. இன்னைக்கு நம்ம வீடியோல ஸ்வீட் கார்ன் வச்சு ரெண்டு வெரைட்டியான ஸ்நாக் ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸ்வீட் கார்ன்ல ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கு. இதை நம்ம உணவுல சேர்த்துக்கிறதால ஜீரண சக்தியை அதிகரிக்கும். உடல் எடையை குறைக்க டயட் இருக்கவங்க கூட இதை அதிகமாக உணவுல சேர்த்துக்கோங்க. வாங்க நம்ம இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஃப்ரெஷ்ஷாக கார்ன் வாங்கி அதை உரித்து வேக வச்சு அதுக்கப்புறம் ரெடி பண்ண போகிறேன். ஃப்ரோசன் கார்னும் விற்கிது, அது அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்காது. நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வாங்கி செஞ்சால் நல்லாயிருக்கும். நான் 3 பெரிய சைஸ் கார்ன் எடுத்து இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். ரெண்டாக உடச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா பீஸாக இப்படி வந்துடும். இதே மாதிரி நம்ம எல்லா கார்னையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், அழகாக பீஸாக வந்திருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம மசாலா ஸ்வீட் கார்ன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு பவுல் எடுத்துருக்கேன். இதில் ஸ்டீம் பண்ண கார்னை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே மிளகாத்தூள் கொஞ்சம், சாட் மசாலா கொஞ்சம், பெப்பர் தூள் கொஞ்சம், 1 ஸ்பூன் ஃபுல்லாக பட்டர், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக 2-3 ட்ராப் லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மசாலா ஸ்வீட் கார்ன் ரெடி ஆயிடுச்சு. சூடாக சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பட்டர் சீஸ் ஸ்வீட் கார்ன் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். ஒரு பவுலில் நம்ம வேக வச்ச கார்னை சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் சால்ட், 1 ஸ்பூன் பட்டர், கொஞ்சம் பெப்பர் தூள், ஒரு 2-3 ட்ராப் லெமன் ஜூஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியை இன்னும் ரிச் ஆக்கிறதுக்காக நம்ம சீஸ் துருவி சேர்க்க போகிறோம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட்டர் சீஸ் ஸ்வீட் கார்ன் ரெடி ஆயிருச்சு. இப்போ இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ரொம்ப ஈஸியாக மசாலா ஸ்வீட் கார்ன், பட்டர் சீஸ் ஸ்வீட் கார்ன் 2 ரெசிபியும் ரெடி பண்ணிட்டோம். இந்த மழை நேரத்தில் சூடாக சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்கணுன்னா என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.